ட்ரெண்டிங் டேஸ்டி ரெசிபி. டுடே ரொம்ப ஹெல்த்தியான புடலங்காய் விதையை வச்சு நம்ம துவையல் செய்ய போகிறோம். புடலங்காய் விதை அப்புறம் அந்த சதை பகுதி மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். புடலங்காய் ஸ்டஃப்டு டால் ரெசிபி ஆல்ரெடி நம்ம வீடியோ சேனலில் வந்திருக்கு, பார்க்காதவங்க அதை பாருங்கள். புடலங்காய் விதை தொகையில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடலை பருப்பு 1 ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 4. பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்றேன். பருப்பு எந்த அளவுக்கு அரைக்க முடியுதோ அரைச்சிக்கலாம். பருப்பு அரைச்சாச்சு, இது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம விதை எல்லாத்தையும் வறுத்துக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு விதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். விதை எல்லாத்தையும் ஆயிலில் வறுபட்டுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம 7 பல் தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த மிக்ஸி ஜார்லேயே இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். துவையலுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிடுறேன். புடலங்காய் விதை தொகையல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஆயில், கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், பருப்பு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடுறேன். அவ்வளோதாங்க, தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. பவுலில் தொகையில சேர்த்துடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க தாளிப்பை இதில் ஆட் பண்ணிடுறேன். புடலங்காய் விதை துவையல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.